Hi friends, welcome to Renuka Malathi Samayal. Today special biryani fish fry. வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். முதல்ல நம்ம பிரியாணி செய்ய தேவையான 4 டம்ளர் பிரியாணி ரைஸ் எடுத்துக்கோம். 3/4 கிலோ மட்டன் எடுத்துக்கோம். தாளிக்க தேவையான பட்டை, ஜாதிபத்திரி, அன்னாச்சி பூ, ஏலக்காய், ஜாதிக்காய், லவங்கம், கல்பாசி, தேவையான வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, ஃபிஷ் எடுத்துக்கோம். வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபிஷ்ஷை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம். மட்டனும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் மஞ்சள் தூள்லாம் போட்டு. வாங்கம்மா பிரியாணி பண்ணுறதுக்கு கறி எடுத்துக்கிறோமா, குக்கரில் போட்டுடலாம். 3/4 கிலோ எடுத்துக்கிறோமா. இதுமாரி எலும்பும் கறியும் சேர்ந்தா போல் எடுத்துக்கிறோமா. கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கிறோமா. பட்டையும் லவங்கப்பூவும் போடுறோமா. கொஞ்சம் மஞ்சள் பொடிமா, கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம். நல்லா தண்ணி விட்டு வேக போட்டுக்கலாமா. ஒரு 3 டம்ளர் தண்ணி போட்டுக்கிறோமா. வாங்கம்மா எல்லாம் போட்டாச்சு. மூடிடலாமா, குக்கரை மூடிட்டு ஒரு 5 விசில் விடலாமா. வாங்கம்மா 150 கிராம் எண்ணெய் விட்டுக்கலாம். பிரியாணிக்கு பிரியாணி குண்டா வச்சாச்சு. எண்ணெய் காயிட்டோம். பிரியாணி மசாலா போட்டுடலாமா. எண்ணெய் காஞ்சிட்டு ஏலக்காய் பிச்சு போட்டுக்கலாமா. புதினா ஒரு பிடி போட்டுக்கலாமா எண்ணெயிலே. கொத்தமல்லி ஒரு பிடி போட்டுக்கலாமா. நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிடணுமா. இலையெல்லாம் கொத்தமல்லி புதினாலாம் நல்லா பொரிஞ்சா நல்லா வாசனையாக இருக்கும். பிரியாணி சூப்பராக இருக்கும். நைட் எலிக்கு அந்த ஸ்மெல் வாசனையாக இருக்கும். சும்மா 150 கிராம் பெரிய வெங்காயம் வச்சுக்கிறேம்மா. ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிறேன். தனியாக அரைக்கிறேன். வெங்காயம் சின்ன வெங்காயம் 100 கிராம்மா உரிச்சு வச்சுக்கிறேன். மிக்சியில் போட்டுடலாம். ஒரு 6 பச்சை மிளகாய் வச்சுக்கிறேம்மா. எல்லாம் அரைச்சிடலாம். சின்ன வெங்காயம், பெரிய பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா போட்டு அரைச்சதுமா இதை ஊற்றிடலாம். இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கணுமா. மட்டன் பிரியாணினா இந்த மாதிரி பண்ணாதாம்மா நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல வாசனையாக இருக்கும் வீடே. நல்லா இஞ்சி பேஸ்ட்லாம் நல்லா வதக்கிட்டோமா. சின்ன வெங்காயம்லாம் நல்லா வதக்கிட்டு இப்போ தக்காளி போட்டுக்கலாமா. ஒரு 2 தக்காளி எடுத்து வச்சுக்கிறேம்மா. நல்லா நைஸாக அரிஞ்சு வச்சுக்கிறேன். கொஞ்சம் தக்காளி வதங்கட்டும். பிரியாணிக்கு வந்து உப்பு போட்டுக்கலாமா. ஏற்கனவே மட்டனில் வேறு உப்பு இருக்குது. போதும், பார்த்து கூட போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டுக்கலாமா. சின்ன ஸ்பூன் தான், ஒரு 2 போடுறோமா. போதும். ஏன்னா பச்சை மிளகா ஒரு 6 போட்டுக்கிறோம். கரம் மசாலா போட்டுக்கிறோம். 2 குட்டி ஸ்பூனு போதும் காரம். வாங்கம்மா மட்டன் வெந்துச்சு. இதில் போட்டுடலாம் மசாலாவில்.
வதங்கிடுச்சு, இருந்தாலும் கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா மட்டன் வதக்கியாச்சு. இது பாருமா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வதங்கி வந்துடுத்து. இந்தம்மா 4 டம்ளர் மட்டன் தண்ணி ஊற்றி வந்த தண்ணிமா. வாங்கம்மா வெந்நீர் விட்டுக்கலாம். மொத்தம் 8 டம்ளர் தண்ணிம்மா. 3/4 கிலோ அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி அரிசிக்கு. எங்க கறி வந்து தண்ணி ஊற்றணும். இப்போ அது கூட சுடு தண்ணியும் போட்டு ஊற்றணும். லெமன் விட்டலாமா. வாங்கம்மா நல்லா கொதிச்சுட்டு மசாலா தண்ணி அரிசி போட்டுடலாம். வாங்கம்மா அரிசி போட்டாச்சு. நல்லா மெதுவாக கலரி விட்டாச்சு. கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். பாருங்கம்மா எப்படி வந்துதுன்ட்டு. இப்போ டம் போட்டுடலாம். அப்படியே கலரி விட்டுட்டு வாங்கம்மா டம் போட்டுடலாம். கரெக்டாக இருக்குது தண்ணி. இதில் ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். தோசைகள் போட்டு சிம்மில் வச்சுட்டோம்மா. மூடிடலாம். ஒரு 25 நிமிஷம் ஆயிடுச்சுமா. ஓப்பன் பண்ணலாம். சூப்பராக இருக்குது. பாருங்க எப்படி இருக்குது. நல்லா வர வரையாக குச்சி குச்சியாக இருக்குதுப்பா. சூப்பராக சொல்லுது. நல்லா வர வரையாக இருக்குது பாருங்க. சூப்பராக வந்ததுமா பிரியாணி. சூப்பராக மட்டன் பிரியாணி சூப்பர். வாங்கம்மா 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டுக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூன்மா கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் காரப்பொடி மிளகா பொடி போட்டுக்கலாமா. தனி மிளகா பொடி 1/2 ஸ்பூன் சின்னதில் போட்டுக்கிறேன். கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுக்கலாமா. நல்லா கலந்துடலாம். இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கலாமா. இஞ்சி பூண்டும் அரைச்ச மசாலா. ஒரு பாதி லெமன் பிழிஞ்சிக்கலாம். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாமா. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாங்கம்மா மசாலா நல்லா கலக்கியாச்சு. இப்போ மீன் தடவிடலாம் மசாலா. இந்த ஒரு மீனே 1/2 கிலோ இதுமா. பெரிய சங்கரா. கொஞ்சம் சங்கரா மீன் வந்து நாங்கள் குழம்பு வச்சுட்டோம். கொஞ்சம் சங்கரா 1 வறுக்கலாம். இந்த மாதிரி மசாலா உள்ளெல்லாம் நல்லா தடவி வைங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு தேங்காய் எண்ணெய்லாம் போட்டுக்கிறோம். நல்லா இருக்கும், வாசனையாக இருக்கும். இதுக்குள்ளே மசாலா ஊறியிருந்தேன்னா ரொம்ப நல்லா இருக்குமா. ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அப்புறம் எடுத்து வறுத்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சங்கரா மீன்.
வாங்கம்மா மசாலாலாம் நல்லா தரியாச்சு. நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறட்டோம்மா. நல்லா அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும். வாங்கம்மா மீன் வறுக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாம். வாங்கம்மா எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காயட்டும். இப்போ மீன் ஃப்ரை பண்ணிக்கலாம். வாங்கம்மா ஒரு அரை மணி நேரம் ஊறிடுச்சுமா மீன். எண்ணெய் காஞ்சாச்சு. தோசைக்கல்லில் போட்டலாம், தவாவில் போட்டுடலாம். தேங்காய் எண்ணெயில் மீன் போட்டது செம வாசனையாக இருக்கு. ஆமாம், தேங்காய் எண்ணெயில் போட்டதுமே அது ஒரு மன வாசனை. ஏன்னா அது இஞ்சி பேஸ்ட்டு மசாலாலாம் போட்டு ஏற்கனவே தேங்காய் எண்ணெயில் தான் ஊற வச்சுக்கிறோம். நல்ல வாசனையாக வருது இப்போவே. வாங்கம்மா கொஞ்ச நேரம் மீனை மூடி வச்சு வைக்கலாம். வாங்கம்மா மீன் திருப்பி போடலாம். நல்லா தேங்காய் எண்ணெய் வாசனை இதே மணக்குது. வீட்டில் செக்கில் ஆட்டின எண்ணெய்மா இது. செம சூப்பராக வந்துருக்குது பாருங்க. மசாலாலாம் பிரியல. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம். கொஞ்சம் மூடி வைக்கலாமா. கருவேப்பிலையும் தேங்காய் எண்ணெய் வாசனை அப்படியே மணக்கும். இப்போ பர்றா பாருங்கம்மா மீன் நல்லா வறுந்து செவந்து போச்சு. பாருங்க எப்படி இருக்குதுன்ற. கருவேப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சாச்சு. மீன் நல்லா செவந்துச்சு. மசாலாலாம் பாருங்கம்மா பிரிஞ்சு போல அப்படியே இருக்கு பாருங்க மசாலா. இந்த கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். வாங்கம்மா மீன் எடுத்துடலாம். இவ்வளோ சூப்பராக பாருங்க. அப்படியே மசாலாலாம் பாருங்கள். அந்த பீஸ் வெட்டினதுலேயே அப்படியே இருக்குது பாருங்க. கொஞ்சம் கூட பிரிஞ்சு போல் உடஞ்சி போல் அப்படியே இருக்குது பாருங்க. நல்லா வெந்துக்குது. மூடி போட்டு வேக வச்சோம்மா 20 நிமிஷம் வெந்ததுமா மீன். இது சூப்பராக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் மட்டன் பிரியாணியும் ஃபிஷ் ஃப்ரையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதேமாரி உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது டிஃப்ரெண்ட் டைப்பான பிரியாணியும் மீன் ஃப்ரையும் கூட. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.